சீதா வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தான் பையன் தன்னுடைய வீட்டுக்காருக்கு வந்துட்டு இப்போ ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷம். அப்போது அவங்க வீட்டில் இருக்க அவங்க அத்தை சொல்கிறாங்க, சீதா நீ வந்ததுக்கு பிறகு அருண் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய நல்லதெல்லாம் நடக்குது அப்படின்னு இங்கே சீதாவை வந்துட்டு மெச்சுக்கிற அளவுக்கு பேசிக்கவும் செய்கிறாங்க. அருணும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அந்த நேரத்தில் தான் ஸ்டேஷன்லேருந்து அருணுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்ததுமே அருண் அட்டன் பண்ண, சரிங்க சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு அருண் கிட்ட சீதா கேட்க, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதில் தான் எனக்கு ப்ரொமோஷனை பற்றிட்டு இங்கே அந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகிறாங்க, ப்ரொமோஷன் கிடச்சிருக்குன்ற விஷயத்தை பற்றியும் அதை கொண்டாடுற விஷயமாகவும் தான் என்னை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சீதா இதை கேட்டு ரொம்ப பெருமைப்படுறாங்க. இன்னைக்கு ஈவினிங் நீயும் அம்மாவும் சீக்கிரமாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் அங்கேருந்து டியூட்டியை முடிச்சுட்டு நான் அப்படியே வந்துடுறேன்னு சொல்லி அவர் அங்கேருந்து கிளம்பி போகவும் செய்கிறாரு. போகிற வழியில தான் டியூட்டியாக இருக்கும்போது தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்ணவும் செய்கிறாரு அருணுக்கு தான் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கு. அந்த ஃப்ரெண்டை வந்துட்டு பக்கத்தில் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கவும் செய்யும்போது தான் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. சரிடா நானும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அருணுடைய ஃப்ரெண்டும் சொல்லிடுறாங்க. அருணும் இதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, மனோஜ் கிட்ட வந்துட்டு ஒரு அந்த கடன் கொடுத்தார் இல்லையா, அதுக்காக இப்போ சைன் கூட வாங்கிட்டு போனார்ல, அவர் தான் அருணுடைய ஃப்ரெண்டு கூட. அருணும் வந்துட்டு நல்ல மாதிரியாக பேச அவரும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. ஈவினிங் அங்கே ஸ்டேஷன்லேயே வந்துட்டு சின்னதாக ஒரு விழா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இப்போ அருண் வந்துட்டு டியூட்டி முடிச்சுட்டு நேராக அந்த இடத்துக்கு போக சீதா அவங்க அம்மானு எல்லாருமே அங்கே டியூட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரவும் செஞ்சிடறாங்க. சீதா நீ மட்டும் வந்திருக்க, ஆமாம் உங்கள் அக்காவுக்கெல்லாம் சொல்லலையா அப்படின்னு சொல்ல, சத்யாவும் அம்மாவும் வந்துடுவாங்க, நான் தான் மீனா கிட்ட பேசுறது இல்லையேன்னு சொல்லி சீதா சொல்ல, அதுக்காக இந்த மாதிரி நேரத்தில் கூட பேசாமல் இருக்கிறதா என்ன அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அருண் வந்து சீதா கிட்ட சொல்ல, சீதா வந்துட்டு அதெல்லாம் என்னால் முடியாது அருண் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சீதா இந்த நேரத்தில் இப்படி அடம் பிடிக்கிறாளே, அவங்க இங்கே வந்தால் தானே சரியாக இருக்கும்னு அருண் யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது, அருண் இங்கே வாங்க முக்கியமான விஐபி வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன், நாங்கள் இன்ஸ்பெக்டர் கூப்பிடேன். அருண் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. முத்துவும் மீனாவுமே அதே ஃபங்க்ஷனுக்கு இங்கே வரவும் செய்கிறாங்க. கூப்பிடாமலே ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. என்ன சத்யாவோ இல்லை அத்தையோ தான் கூப்பிட்டுருந்துருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே அருணும் வராங்க. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு போய் உட்காருங்க அப்படின்னு அவங்கள வந்துட்டு உட்கார வைக்கவும் செய்கிறாங்க. ஏங்க என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் எதுக்கு அவங்க ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை சீதா நான் இன்வைட் பண்ணலை, இன்வைட் பண்ணாமலே வந்திருக்காங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கு உடனே சீதா சொல்கிறாங்க, இங்கே அவள் புருஷனுக்காக சப்போர்ட் பண்ணி நின்றுட்டுருக்கான், இப்போது உங்களுக்கு இவ்வளோ பெரிய அவார்டு கொடுக்குறதையாவது பார்த்து சந்தோஷப்படட்டும் அப்படின்னு அங்கே சீதா வந்துட்டு அருணை பார்த்து சொல்ல, சரி விடு சீதா அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதே ஃபங்க்ஷனுக்கு இப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்டு வந்தவங்கள பார்த்துட்டு முத்துவும் மீனாவும் இது அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தவராச்சே, நம்ம அப்பா கிட்ட கூட கையெழுத்து வாங்கிட்டு போனவராச்சேன்னு முத்து மீனா கிட்ட சொல்ல, ஆமாங்க அப்படின்னு அங்கே மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. வர வரி அருண் கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்ததும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் இது எப்படி அருணுக்கு தெரியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அருண் வந்துட்டு உடனே எங்கள் முன்னாடி சீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க வரும்போது அந்த இடத்துல தானே முத்துவையும் மீனாவையுமே முதல்ல உட்கார வச்சிருப்பாரு. கொஞ்சம் ரெண்டு பேருமே கிளம்பிக்கிறீங்களா அப்படின்னு அருண் சொல்லும்போது சீதா அது ஆப்போசிட்டில் உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்களே தவிர எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன் என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இது விஐபி உட்கார சீட்டு, இது எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா, இவர் என்னுடைய ஃப்ரெண்டு கூட நல்ல நிலைமையில் நல்ல நிறைய கம்பெனிஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ கார் டிரைவர் பூ கட்டுறவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல உட்கார்றதுக்கு அனுமதி கிடையாது, கொஞ்சம் நீங்கள் பின்னாடி போய் உட்காந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நீங்கள் தானே முதல்ல இங்கே ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிங்க, இல்லை அவமானப்படுத்துறதுக்காக தான் என்ன இவரை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இவங்க ரெண்டு பேரையும் நல்லா தெரியுமேன்னு அவரும் சொல்கிறாரு. வந்து நிற்கிறவங்க ஃப்ரெண்டும், உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, இவர் அண்ணன் தான் பிஸ்னஸ் விஷயமா நிறைய கடன் வாங்கியிருக்காரு, ஸோ அது விஷயமா தான் அவங்க வீட்டுக்கு பேச போனேன், அவங்க அப்பா கிட்ட தான் சைனெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்ல, இதில் இது வேறையா, இந்த குடும்பமே இப்படித்தான் போலன்ற மாதிரி அருண் அந்த ஃப்ரெண்டை பார்க்க, சரி கொஞ்சம் ரெண்டு பேரும் கிளம்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லும்போது முத்துவும் மீனாவும் சரி ஃபங்க்ஷன் நடக்கிற இடம் பிரச்சனை வேண்டான்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் கிளம்பவும் செய்கிறாங்க. இதையெல்லாம் சீதா பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி அமைதியாகவே உட்காந்துருக்க மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. பார்த்தீங்களாங்க இந்த அருணுக்கு எவ்வளோ தெனாவிட்டு இருந்தால் நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துப்பாரு அப்படின்னு சொல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நாமளும் நம்ம பார்க்குற வேலையும் தானே, படிக்கலன்ற ஒரு காரணத்துக்காக நம்மளை பின்னாடி கொண்டு வந்து நிற்க வச்சிருக்காருலன்னு சொல்ல, மீனா படித்த படிப்புக்கான தகுதி வேலை எல்லாருக்குமே கிடைக்கும், ஆனால் மனுஷத்தன்மன்றது சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும், ஆனால் அது நம்மக்கிட்ட இருக்கே நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுப்போம், விடு மீனா அப்படின்னு மீனாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. என்னை சமாதானப்படுத்துறீங்க, ஆனால் உங்களுக்கு கோவம் இருக்குது, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இங்கே நிற்கிறீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு மீனா முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.
முத்துவுமே விடு மீனா பார்த்துக்கலாம் அப்படின்னு அமைதியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்துவையும் மீனாவையும் அவமானப்படுத்தினதை நினச்சி இங்கே அருண் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். சீதா பக்கத்தில் போய் அருண் உட்கார, இப்போ எதுக்கு அருண் இப்போ அக்காவையும் மாமாவே இங்கேருந்து கிளப்பி விட்டீங்கன்னு சொல்ல, இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இவரை போய் பின்னாடி உட்கார வைக்க முடியுமா, ஏன் உங்கள் அக்காவும் மாமாவும் எழுந்து இடம் கொடுக்க மாட்டாங்களா, விடு சீதா, அவங்களே நான் சுக்கா கிளம்பி போயிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சீதாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அருணும். அந்த நேரத்தில் தான் இப்போ ஸ்டேஜில் இருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாருமே நல்ல விதமாக பேச ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க. அப்படி இதெல்லாம் பின்னாடி நின்று முத்துவும் மீனா பார்த்துட்டு இருக்க, மாப்பிள்ளை இங்கே வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு நாங்கள் நிற்கிற சந்திராவும் சத்யாவும் கூப்பிட்டு உட்கார செய்கிறாங்க. இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது கூடவே சந்திரா சத்யா 2 பேருமே போய் நிற்கிறாங்க. நாங்களும் நடந்ததை பார்த்துட்டு தான் இருந்தோம் மாமா, அருண் மாமாவுக்கும் உங்கள் மேலே அப்படி என்னதான் கோவம்னு தெரியல, பிரச்சனை வேண்டாம் தான் மாமா, நாங்களும் அமைதியாக இருக்கோம்னு சொல்லி சத்யா விடு சத்யா அப்படின்னு திரும்பவும் சத்யாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. எங்கள் முத்துவும் ஸ்டேஜில் எல்லாருக்கும் முன்னாடியும் அருணை கூப்பிட்டு மேடை ஏற்றி இங்கே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டரும். அதெல்லாம் நினச்சிட்டு இங்கே சீதா ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக உட்காந்துருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணமான ஒருத்தரை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த நான் ஆசைப்பட்றேன். இது எல்லாத்தையுமே போலீஸ் தனித்துவம் செஞ்சுருக்க முடியாதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு பின்னாடி ஏதோ பப்ளிக்கில் இருக்கவங்க உதவி பண்ணியிருக்காங்க, அதுதான் உண்மையும் கூட. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிட போகிறேன்னு சொல்கிறாங்க. முத்து ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு எங்கள் ஸ்டேஜுக்கு கூப்பிட, எங்கள் முத்துவையும் மீனாவையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவழைச்சது வேறு யாரும் இல்லை, இன்ஸ்பெக்டர் தான். அவர் கூப்பிட்டு தான் முத்து மீனா 2 பேருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க. முத்து மேலே மேடைக்கு போக, என்ன இவரை கூப்பிடுறாரேன்னு அங்கே நின்றுட்டு அருண் அப்படியே டென்ஷன் ஆகி பார்த்துட்ருக்கேன். கீழே உட்காந்துருக்க சீதாவாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும், 2 பேருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் மேடைக்கு போகிற முத்துக்கிட்ட வந்துட்டு, பப்ளிக்கில் ஒருத்தன்னு சொன்னல, அது இந்த முத்து தான். பல நல்ல விஷயங்களை பப்ளிக்கு அவர் பண்ணிகிட்ருக்காரு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா இவரை பற்றி சோசியல் மீடியாவில் அப்பப்போ நிறைய பேர் வீடியோ எடுத்து போட தான் செய்கிறாங்க. நிச்சயமாக இவரை உங்களுக்கு தெரிஞ்சுக்காம இருக்கவே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் குடிக்காமல் ஒரு நாள் இவர் வண்டி ஓட்டினப்போ கூட குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதை சொல்லி பல பேர் இதை வீடியோ எடுத்து போனேன். அவங்க ஒய்ஃப் அது இல்லைன்னு சொல்லி நிரூபித்து காட்டினாங்க. இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் டிராஃபிக்கில் ஒரு அம்மா கூட அடிபட்டு இருந்தப்போ உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் தன் கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது அநியாயம் நடந்தால் தட்டி கேட்கிற ஒருத்தராக இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தருடைய குடும்பத்தில் ஒரு பையன் காணாமல் போனால் மட்டும் சும்மா இருப்பாரா என்ன? இவர் ரோட்டில் ஓடிட்டு போனதுலேருந்து அந்த ஆட்களை பிடிக்க துரத்துனதுலேருந்து எல்லாமே அங்கே இருக்க தெருமுனையில் இருக்க வீடியோவில் ரெக்கார்ட் ஆகியிருந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் அருணே இங்கே தேடி போகவும் செஞ்சிருக்காரு. இது எல்லாமே அந்த வீடியோவில் தெளிவாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அருண் இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொல்லாமல் விட்டுருக்கலாம். ஏன்னா அவங்க ஃபேமிலி பிரச்சனைனால இவர் சொல்ல மறந்துருக்கலாம், இல்லை சொல்லாமல் கூட விட்டுருந்துருக்கலாம். அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 2 பசங்களை அடித்து விசாரிக்கும் போது தான் எங்களுக்கே விஷயம் தெரிஞ்சுது. ஸோ அந்த விஷயத்தினால தான் இவர்கிட்ட நாங்கள் அதனால தான் நாங்கள் இப்போ முத்துவை இங்கே இன்வைட் பண்ணவும் செஞ்சோம். இதனுடைய மெயின் ஆளு இப்போ அடிபட்டு கொஞ்சம் பழசெல்லாம் மறந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. ஸோ அந்த ஆளுக்கிட்ட விசாரிக்கிறது வேஸ்ட்டு. ஆனால் கூட இருக்கவனுங்க கிட்ட விசாரித்த வரைக்கும் அதாவது அந்த ஆளை பற்றியும் தெரியல, அதே நேரத்தில் தான் எப்படி பிடிப்பட்டோன்றதுலேருந்து அந்த பையனை கடத்தினதுலேருந்து எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு நாம் போலீஸாக ஒரு மரியாதை கொடுக்கறதுல ஒன்றும் தப்பே இல்லையே. அப்போ தானே பப்ளிக்கில் இருக்க பல பேருக்கும் நாமளும் இதே மாதிரி நல்லதை பண்ணலான்ற ஒரு எண்ணமும் வரும். போலீஸ் மேலே இருக்கிற ஒரு பயமும் போகணும். அதுக்காக தான் நானும் முத்துவையும் அவங்க மனைவி மீனாவையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவழைச்சேன். என்ன அருண், நான் செஞ்சது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நின்றுட்டு அருணை பார்த்ததுமே அருணுடைய முகம் சட்டுன்னு ஒரு மாதிரம் செய்து, உங்களுக்கு ப்ரமோஷன் உண்டு தான் அருண், அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் உங்கள் ப்ரமோஷனுக்கு காரணமான முத்துவுக்கும் எங்களால் சின்ன முடிஞ்ச ஒரு அவார்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்ல, அங்கே உட்காந்துருக்க அவங்க ஃப்ரெண்டை அதிர்ந்து போயிட்டு பார்க்கவும் செய்கிறாங்க. முக்கியமாக சீதாவுக்கு இது ரொம்ப அவமானமாகவும் இருக்கவும் செய்து சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவார்டு கொடுக்கவும் செய்கிறாங்க. எங்கள் முத்து கையால் தான் ப்ரொமோஷனே அவங்களுக்கு கிடைக்கவும் செய்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிய எல்லாருமே கீழே இறங்கி வர, அப்போ முத்துவை மீனாவையும் பார்த்துட்டு சந்திராவும் சரி அங்கே நின்றுட்டுருக்க சத்யாவும் சரி ரொம்ப சந்தோஷமாக அவங்க 2 பேர்கிட்டையும் போய் பேச, சீதா பக்கத்தில் வராங்க. என்ன சீதா, அக்கா மாமா இவங்க 2 பேரும் படிக்கலன்றதுக்காக நீயும் புருஷன் கூட சேர்ந்துட்டு எங்கள் அக்காவையும் அம்மாவையும் அவமானப்படுத்தின, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைல்ல? தப்பு செய்கிறவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சத்யா சொல்ல, டே சத்யா விடு சத்யா, நான் இதை எப்போதுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன், என்னங்க நம்ம கிளம்பலாமா அப்படின்னு மீனா சொல்லும்போது,
அந்த இடத்துக்கு இந்த கடன் கொடுத்த அந்த ஆளும் வராரு. ஹாய் முத்து அப்படின்னு சொல்ல, இவர் என்னை நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு முத்துவும் மீனாவும் சொல்கிறாங்க. ஸோ உங்கள் டிரைவிங் அப்புறம் நீங்கள் பண்ணிகிட்ருக்க வேலை இது எல்லாத்தையுமே எங்கள் ஸ்டேஜில் இன்ஸ்பெக்டர் சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இந்தளவுக்கு நல்லது பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்கள் பிரதர் வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அதுக்காக மட்டும்தான் நான் சைன் வாங்க வந்தேன். ஸோ நீங்கள் என்கிட்ட கோவப்படுறதுனாலையோ என்னை தப்பாக நினச்சிக்கிறதுனாலையோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, பரவாயில்லைங்க அது உங்கள் வேலை தானே அப்படின்னு முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே. உடனே வரும், உங்களுக்காக வேணா நான் ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, கொடுத்த டைம் விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உங்கள் பிரதருக்கு நான் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே வாங்கின கடனை திருப்பி கொடுக்க சொல்லுங்கள். இது கூட உங்க நல்ல மனசுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரும் கிளம்பி போக, இதெல்லாம் கேட்டு நின்றுட்டு இருக்க அங்கே அருணா இருக்கட்டும் சீதாவாக இருக்கட்டும் அசிங்கப்பட்டு நிற்க தான் செய்கிறாங்க. கீழே வர இன்ஸ்பெக்டரும் முத்துவை கட்டிப்பிடிச்சு, உன்னுடைய இதே பணி தொடர என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போக, இங்கே ப்ரமோஷன் கிடைச்சதே முத்துவால தான் தெரிஞ்ச பிறகு அருணால் அதை ஏற்றுக்க முடியாத ஒரு கோவம் அங்கே மனசுக்குள்ளே இருக்க தான் செய்து வேறு வழி இல்லாமல் அசிங்கப்பட்டு நிற்கவும் செய்ய, என்னங்க வாங்க கிளம்பலாம் அப்படின்னு அங்கேருந்து மீனாவும் முத்துவும் கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி மீனா அங்கே நின்றுட்டு இருக்க சீதாவை பார்த்தும் அங்கே அருணை பார்த்து ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க. படிப்பு ஒருத்தவங்களை எந்த எல்லைக்கு வேணாலும் கொண்டு போகும் தான், உண்மைதான். நீங்கள் படித்த படிப்புக்கு இன்றைக்கி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. ஆனால் இவர் மனுஷங்களை படித்ததுனாலையும் மனுஷத்தன்மை படித்ததுனாலையும் எதை எப்போ எந்த இடத்துல எதை செஞ்சால் கரெக்டாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டதுனாலையும் இன்றைக்கி இந்த அவார்டு இவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ படிப்பை வச்சு யாரையுமே இங்கே எடை போடக்கூடாது, அதுதான் உண்மையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க 2 பேர் முகத்திலையும் அடிக்கிற மாதிரி பேசிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போக தான் செய்கிறாங்க. சீதா அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க தான் செய்கிறாங்க. அதே நேரத்தில் அருணுக்கு என்ன பதில் பேசுறதுனே தெரியலை. மொத்தத்தில் அருணும் சீதாவும் அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம். இந்த ஃபங்க்ஷனே அவங்க 2 பேரும் அவமானப்படுறதுக்காக ஏற்பாடு பண்ண அதுதான் இருந்தது. ஆனால் கடைசியில் முத்துவும் மீனாவுக்கும் அவங்க 2 பேருடைய நல்ல மனசுக்கும் இன்ஸ்பெக்டர் நல்ல விதமான சில விஷயங்களை செஞ்சு அனுப்பி வைக்க தான் செஞ்சுருக்காரு.